ஏன்னா 10 வருஷம் அதிமுக ஆட்சியில் அடி பின்னி எடுத்து அந்த வீடியோலாம் எடுத்துப்பாரு. அந்த 10 வருஷத்துல நான் பேசினது, ஏன்னா நான் பேசினது கேஸ் ஆகும்னு எனக்கு தெரியும். நான் போய் பெயில் வாங்கிட்டு வருவேன். அதுக்கு ஒரு 3 வாரம் தலைமறைவாக இருப்பேன். நம்ம ராயபுரத்தில் பார்பர் ஷாப்புக்கு போனால் 50% டிஸ்கவுண்ட் அவருக்கு. ஜெயக்குமாரா இந்த ஓடி லேஸ் போட்டவனே கிடையாதுங்க. ஆமாம், இவனுக்கெல்லாம் அந்த இருந்தானுங்களே ஒரு 31 எருமை மாடு. ஒருத்தனாவது ஒரு வேலை பார்த்தானா அவன். அந்த அம்மா வந்து என்ன சொல்லிக்குது, ஒரு பொண்ணை கூட்டின்னு வந்து என் பொண்ணுங்க இதுக்கு வேலை கொடு. அது தெளிவாக சொல்லியிருக்கணும். இது இன்னும் இத்தனை படிச்சிருக்குது, இதுக்கு வேலை கொடுங்க. இவன் ஒரு வேலை கொடுன்னோடனே கதவை சாத்தி தான் வேலை கொடுத்துட்டான். மாதம் ஆயிடுச்சு. மாதமாகி புள்ள பிறந்து பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிடுச்சு. அந்த அம்மா கேட்குது ஃபோனில், அவங்க அம்மா, நான்ப்பா இது நியாயம், தனியாக அந்த பொண்ணை இப்படி பண்ணிட்டு. இவன், சத்தம் போடாத, நீ தனியாவா. இவ்வளவு பண்ணிட்டான். ஏன்னா மீனுக்காரன்னா அது என்ன சீலா மீன், அந்த மீன், வஞ்சர மீனுக்குன்னு போட்டு விட்டு ஆட்டியிருப்பான். அவனுக்கு மூடு திரும்பிச்சு, கதை விட்டுலான்னா. ஆனால் அவனை போய் நம்ம போலீஸ் பிடிக்கிறதுக்கு போகுது. நம்ம போலீஸு அவன் பையன் இல்லை, சிந்துக்கு சித்தி. அவன் எம்பி ஆயிட்டாங்க. எம்பி பதவி போயிடுச்சு இல்லை. அவன் என்ன வேலை பண்ணிக்கிறான் இப்போ, தம்பியை தூக்கி கொஞ்சிக்கிறான். சித்தி புள்ள பிடிக்க போனா அவங்க பையன் சொல்றான், எங்க அப்பாவுக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது, இந்த இருக்குது, 11 மாத்திரை சொல்றாரு. அடங்கொக்கல ஓடி. அப்ப ஏன்டா அவளை மாசமாக்கணும் அவன்? அது மட்டும் முடியுமா? பண்ணல. அதை ஒருத்தங்கிறான் பாரு, மதுரையில செல்லூர் ராஜா, ஒரிஜினல் கிளிஜோசியக்காரன் புள்ளன்னா அவன் தான். 6 கோடு போட்டுக்குவான். அவன் கையில் அந்த கிளி கூடையை மட்டும் கூட அதே ரோலுக்கு அழகா பிறந்த மாதிரியே இருக்கும். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? ஏன்னா நம்மளை பார்த்து இப்போ காரி துப்புறானுங்க. அவ்வளவு பியூரா ஒரிஜினலா கட்சிக்காரனுக்கு. இங்க எத்தனை பேர் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்கடா, எல்லாம் கஷ்டப்படுறீங்களா இல்லையா? ஒருத்தன் கூட நல்லா இல்லை, ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இந்த ஆட்சியில் உங்களால எதுவும் சாதிக்க முடியல. போலீஸ் ஸ்டேஷன்ல போனா போலீஸ் பயப்பட மாட்டேன்றான். நீங்களாம் இங்க வரீங்க? என்ன கேட்டாங்க ஒருத்தன், இன்ஸ்பெக்டர் கேட்கறான், நீங்களாம் ஏன் வரீங்க? உங்க முதலமைச்சர் தானே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. கேட்கிறான். ஹெல்மெட் இல்லாத போய் காலையில ஸ்கூலுக்கு போய் ஒரு பொண்ணு விட போய் மாட்டிக்கிச்சு. ஏங்க, உங்க முதலமைச்சர் தாங்க சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பா சொல்லியிருக்காரு, நான் பயன் போட்டேன் போங்கட்டு. அப்ப இந்த ஆட்சி எவ்வளவு சுத்தமா இருக்குது. எங்களால போலீஸ் ஸ்டேஷன் போக முடியல, போலீஸ் கிட்ட பேச முடியல. ஆனா பார்த்தா நாங்க ஊழலாக்கி திமுக எகிரி குதிக்கிறான். அவன் என்ன பண்ண தெரியுமா? அந்த செல்லூர் ராஜி வைகை அணைக்கு போயிருக்கீங்களா? யாருன்னா சபரிமலைக்கு போறவங்களாம் அங்க போவான். போயிருக்கீங்களா இல்லையா? போயிருக்கீங்க. எப்படி காத்தடிக்கும், அந்த தண்ணிலாம் ஆவியா போயிடுதான். வைகை அணையில் இருக்கிற ஆவி. தர்மாக்கோல் இல்லை, நம்ம வீட்டில் ட்ரம்மில் தண்ணி பிடிப்போமாம்மா, ட்ரம்மில் தண்ணி பிடிப்போம்ல, அது மேலே ஒரு தகரம் போடுவோமா இல்லையா? போடுவோம். அது மேலே என்ன பண்ணுவோம்? கரெக்டாக சொல்லு. அது மேலே கல். ஏன்? அந்த தகரம் பறந்து போயிடும். எங்க? டி நகரில் பீச் எத்தனை கிலோமீட்டர்ல இருக்குது? அங்க இருக்கிற பீச்சிலே காத்தடிச்சா இங்க தகரம் போயிடும்னு நீ கல்லு வைக்கிற. அந்த கொக்கால ஓடிக்கு இந்த பொது அறிவு கூட இல்லாம தக்கை எடுத்துட்டு போய் வைகை அணையில மூடுறான். இவன் மூடிட்டு இப்ப திரும்பினா அந்த தக்கை இவன் சூத்துல அடிக்குது. இது எவ்வளவு தெரியுமா செலவுமா? எவ்வளவு செலவு தெரியுமா? 38 லட்சம். யார் அம்மா வீட்டு காசுரா? அம்மா வச்சுட்டு போன காசா? நம்ம வரி கட்டுற பணம். இன்னொருத்தன் மணிகண்டன் ஒரு மந்திரி இருந்தான். ஒரே பொண்ணு 4 வாட்டி கருக்கலைச்சு. மந்திரி வேலை பாருங்க, பார்த்த வேலைகளை பார்த்தீங்களா? சட்டசபையில் வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. அண்ணா பல்கலை 200 பொண்ணை எடுத்து போய் மேட்ரு முடிச்சு வீடியோ எடுத்து வச்சுக்கின்னு கூப்பிடும் போதெல்லாம் வரணும்னு நீங்கள் பொள்ளாச்சியில் பண்ண வேலை தெரியாதுரா எங்களுக்கு. 200 பேர். பொள்ளாச்சின்னா என்ன சொல்லுவோம்? இளநீர் நாறு. இதான் பொள்ளாச்சி. போன வாரம் போயிருந்தேன் பொள்ளாச்சிக்கு. பொள்ளாச்சின்னா சென்னையிலலாம் மேட்ரு ஊருன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த ஜனம் பூரா ரூமுக்கு வந்தான். போயா அந்த பொள்ளாச்சி ஜெயராமனை பிடிச்சி உள்ள வையா, இல்லை நீங்கள் கட்டி வச்சு அடிங்கடா.
அவன் ஆளுக்கு தான் இதுக்கெல்லாம் காரணம், எல்லாம் மந்திரியோட தான். எவனோ அண்ணா பல்கலைக்கழகத்தை போனான்னா ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, இல்லாத ஒருத்தன் வரும், ஒரு பைய எடுத்து கொடுக்க மாட்டோமா, கொடுக்க மாட்டோமா, தெத்தி விட்டா விட்டுருவோம். அவன் ஒரு போட்டோ எடுத்து வச்சிருக்கானா, திமுக காரர்கள், டேய் திமுக காரர்கள் சுட்டு போட்டாலும் பொய் சொல்ல தெரியாது, திருட தெரியாதுடா, தாங்கிட்ட இந்த 10 ரூபா இருந்தால் 2 ரூபா பணத்தை செலவு பண்ணி தாண்டா பழக்கம், அதான்டா திமுக, அதான்டா வளர்ந்தது இந்த திமுக. 25வது வருஷம் கட்சி ஆரம்பிச்சு 25வது வருஷம் நம்ம தான் ஆட்சி இல்லையா? 50வது வருஷம் நம்ம ஆட்சி, 75வது வருஷம் நம்ம ஆட்சி. இப்ப நம்மளை எதிர்க்கிறான்ல, அவெல்லாம் என்ன லட்சத்தில் இருக்கிறான் நினைச்சு பாரு. ஒரு காலத்துல ஜெயலலிதா சொல்லிச்சு, எனக்கு கண்ணு கெட்டிய தூரம் பெற எதிரிகளே தெரியவில்லை. அப்போ உனக்கு கண்ணு ரிப்பேருன்னு அர்த்தம். சொல்லிச்சா இல்லையா? திமுகவை வேரோடு வேரடி மண்ணோடும் சாய்ப்பேன். இதையும் தாண்டி எங்க தாத்தா பேரை சொல்லி கருணாநிதியின் விழா எலும்பை முறிப்பேன். அப்ப 83வது வயசு தாத்தாக்கு. திடீர்னு ஒரு பொருளையை கிளப்பி விட்டானுங்க, செத்து போயிட்டாரு. அப்பதான் நான் சொன்னேன், உண்மையிலே எங்க ஆத்தா ஒருத்தனுக்கு முந்தானி போட்டு எனக்கு தாத்தா, நான் சொல்றது எல்லாம் சத்தியமா நடக்குது. நான் இப்ப சொன்னேன், எல்லாருக்கும் சமாதி கட்டார் தாத்தா கலைஞர், ஒரு பெரிய சமாதி பாக்கி இருக்குது, அதை கட்டிட்டு தாண்டா எங்க தாத்தா கலைஞர் சாவாருன்னு. கரெக்டா செத்தாரா இல்லையா? அந்த சமாதி கட்டாத ஒரு போனாரா பத்தியா? போல. ஆக நம்மள ஏடிஎம்கே இப்ப என்ன நிலைமையில இருக்குது? இவன் இருக்கான்ல, அந்த விழுப்புரத்துல ஒருத்தங்கிறான், விழுப்புரமா திண்டிவனமா, சிவி சண்முகம், அவன் எல்லாம் அந்த லாட்ஜில் எல்லா மேட்டரையும் பண்ணிட்டு வேட்டி அவருக்கு தெரியாத குடிச்சு விட்டு எவனோ ஒருத்தன் சசிகலான்னு சொல்லியிருக்கான். சசிகலா சின்னம்மா சொல்லி சின்னம்மா சொல்லி அப்படின்னு சொல்லி எல்லா மேட்டரை முடிஞ்சு வீட்டுக்கு போயிருக்கான். அவனை சிவி சண்முகத்தை அவன் பொண்டாட்டி வெளியே நெல்லுன்னு சொல்லியிருக்கான். சரி, ஒரு வேளை நம்ம குளிக்க சொல்லிருக்காது, ஆஸ்பத்திரிக்கு போனோம் கிளம்பிட்டு, நம்ம அவனுக்கு உடம்பு சரியில்லையான்னு கேட்டிருக்கேன். எனக்கு இல்லையா, கிளம்பியா நீ முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கோம். பிளட் டெஸ்ட் செக்சர்கிட்ட போயிது. ஏமா என்ன இங்கிட்டு வர? இல்லை, நான் டெய்லி ஃபோன் போட்டேன் உனக்கு, நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் வேறொருவரும் தொடர்பில் உள்ளார்னு வந்தது. அவனை போய் எய்ட்ஸுக்கு தானே அந்த பொம்பளை செக் பண்ணி இருக்குது. இப்படி அந்த கூவத்தூர் போனா இல்ல, எல்லா வீட்லயும் இந்த லட்சணம். இது ஒரு மானங்கட்ட கட்சி இல்ல. அவங்க ஆத்தா செத்துச்சு, எவனாவது பக்கத்தில் நின்னானா? நடு ரோட்ல விட்டு கவர்னர் பங்களாக ஓடினவன் தான். எங்க தாத்தா செத்தாரு, பாத்தியாடா அந்த கூட்டத்தை? ஆஸ்பத்திரில இருந்து வீட்டுக்கு, வீட்டுல இருந்து ராஜாஜி ஆளுக்கு எப்படி போச்சு? எவனாவது மறைச்சமா? ஆஸ்பத்திரியில இருந்தாரு, ஆஸ்பத்திரியில இருக்கிற டிவி பாக்குறது நம்ம காமிச்சோம்ல, சிக்கானாரு தெரிஞ்சதில்ல, செத்தாரு தெரிஞ்சதில்ல, எத்தனை மணிக்கு செத்தாருன்னு சொன்னோம்ல, இங்க போனோம் எல்லாரும் மண்ணு போட்டோம்ல, கொடியை போத்தனா யார் வாங்க அந்த கொடிய? தேசிய கொடிய எங்கள் அண்ணன் தளபதி வாங்கினார். ஏனென்றால் அவர் ரத்தத்தில் உதித்த பிள்ளை. உங்க ஆத்தாளுக்கு என்னடா ஆச்சு? எப்போ செத்தாங்க, எப்படி செத்தாங்கன்னு தெரியாது. அண்ணா திமுக கதை எப்படி ஆச்சா? அது இன்னொருத்த மாங்காய் பழம் கட்சி ஒண்ணு, ஐயா பையா. அன்னைக்கு காலைல 10 மணிக்கு தாங்க பேசுறான் அவன். எங்கள் ஐயாவை பார்த்து வேலை இல்லை என்று சொன்னீர்களா? ஒரு வருஷத்தில் நீங்கள் வேலை இல்லாமல் போவீர்கள். எத்தனை மணிக்கு? 10:30 மணிக்கு சொல்றான் அன்புமணி ராமதாஸ். 1 மணிக்கு அவங்க அப்பா சொல்றான் ஏன் வெளியே போகணும். இளைஞர் அன்னைக்கு தலைவர் போடுறாரு அவங்க அப்பா, இவரு வானான்றாரு. அந்த ஸ்டேஜில் எப்படி நடந்துக்கிறான் பத்தி, அந்த ரவுடி பசங்க நடந்துக்கிற மாதிரி இல்லை, 2 காலையும் ஆட்டிக்கணும், மைக்கு தூக்கி போடுறது. நீ டாக்டரை படிச்சேடா, நீ உங்கள்கிட்ட வைத்தியம் பார்த்து எத்தனை பேர் செத்துருப்போம். ஆக நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்மளை எதிர்த்தா அந்த கட்சி ஒன்று இப்படி ஆயிடும், இல்லை அவன் செத்தா நம்ம சமாதி கட்டணும். நம்மளை எதிர்ப்பான் சார், ஒன்று எதிர்த்தா அவன் செத்துருவான். நம்மளை எதிர்த்தவன் தானே செத்தான், சும்மா இருப்பார் ஐயா கலைஞர். கோபுரம் மாதிரி சமாதி கட்டலாமா, ராட்டை வச்சு கட்டலாமா, கொடை வச்சு கட்டலாமா? குசும்புக்கார தாத்தா அவனெல்லாம் கட்டினாரா? ஒன்று காணாமல் போயிடுவான், இல்லை சுற்றி வந்து நம்ம கூடயே கூட்டணி வச்சு எம்எல்ஏ எம்பி ஆகிடும். அவனுக்கு சீட்டை கொடுத்துட்டு நம்ம ஆள் ரோட்டில் நிற்போம். இவன் வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டுருப்பான், கொரோனாவில் போய் செத்துருப்பான். நம்ம அன்பழகண்ண மாதிரி அந்த நம்பரை தலைவர் கொடுக்கலன்னா
ஃபோன் நம்பரை கொடுத்து ஒன்றிணைவோம் வாயின்னு சொல்லி நம்பரை கொடுக்கலன்னா, அவர் போய் வீடு கூட நலத்திட்ட உதவி கொடுக்கலன்னா, இன்னைக்கு எங்கள் அண்ணன் அன்பழகன் மந்திரியா இல்லையா? ஒரு மந்திரிய சாவு கொடுத்துட்டு தாண்டா அந்த கட்சியை நடத்திட்டு இருக்கிறோம். இது மாதிரி எத்தனை ஒன்றிய செயலாளர் செத்திருப்போம். இவ்வளவு பேரை எங்களை அடித்து கொண்டு, எங்களை நாசப்படுத்தி கொண்டு, எங்கள் உயிரை கொடுத்து விட்டு, எங்கள் வீட்டில் இருக்கின்ற பெண்களின் தாலியை அறுத்து விட்டு இந்த மக்களை காப்பாற்ற நாங்கள் கட்சி நடத்துவோம். நேற்று வருவாராம், தப்புவாரா, போயிடுவாராம், நாங்க ரோட்ல நிக்கணுமா? என்னடா நியாயம்? அதை பேசினா பேசாத, அதை பேசாத. அவர்களே இவர்களே சொல்றது தப்புன்றான் சார். இப்போதாங்க அது சொல்றது இல்லை. நான் காரி திப்பி 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 இப்போ சொல்றதே இல்லை. இல்லைன்னு வச்சுக்கேன், தூங்கி வீட்டுக்காரர் சவுந்தரராஜன் வந்து ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் டாக்டர், நல்ல டாக்டர். தூக்கத்தில் எழுப்பினா கூட சரி, தாமரை மலர்ந்தே தீரும். அவன் பயப்படுவானா? பயப்பட மாட்டான். நான் ராத்திரியில் புரிச்சு இப்படி சொல்றதுக்கான கட்சி. அண்ணனுக்கு பயம். அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு பிஜேபி பார்த்து பயம். இந்த நாட்டில் உங்களுக்கு ஒரு கதை தெரியுமா? 150 நாடுகளை ஒன்றாக சேர்த்து அணிசேரா நாடு என்று அழைத்து பாகிஸ்தானோடு போர் புரிந்து ஒரு நாட்டை உருவாக்கி வெற்றி கண்ட வீர மங்கை, சீனாவோடு போர் புரிந்து வெற்றி கண்ட தியாக மங்கை இந்திரா தான் இந்தியா, இந்தியா தான் இந்திரா என்று சொன்ன அந்த அன்னை இந்திராவை எமர்ஜென்சி கொண்டு வந்ததற்காக சென்னை மெரினா கடற்கரையில் அழைத்து வந்து மன்னிப்பு கேட்க வைத்த தலைவன் இந்தியாவில் ஒருவன் வாழ்ந்தான் என்றால் அது எங்க தாத்தா டாக்டர் கலைஞர். அப்படிப்பட்ட கட்சி இந்த கட்சி. அதனால இதை இப்ப நான் கேட்டேன், வந்த ஒண்ணு, இது டப்பால குழா வச்சுக்கிட்டான்னு கேட்டேன். இல்லை மேலே மொண்டு தான் எடுக்கணுமான்னு கேட்டேன். பாரு, மேலே ஊற்றலாம், கீழே பிடிக்கலாம். குழா இது புடவையா சட்டையான்னு தெரியல. ஆனால் நான் இது 3வது ஃபங்க்ஷனுக்கு வரேன். எனக்கு ஒரே ஒரு குண்டுமணி கூட கொடுத்தது காக்காயா கத்துறேன். போனா இது மாதிரி என்ன ஒன்று கொடுத்தா, இது மாதிரி கொடுத்தாங்கம்மான்னு சொன்னா ஒரு அனுப்பு சேர்த்து அனுப்பா இல்லை என்ன? வேற என்ன பண்ண முடியும் நம்மளால இந்த வயசுல? அதுக்கு வழி இல்லாத நீ பேசு, சாவர வரைக்கும் பேசு. இது மாதிரி என்ன கொடுத்து பொண்டாட்டிக்கிட்டே சொல்லி நீ தூங்கிடாத. அது கட்சிக்காரனோட எண்ணம், சரிதா? அதனால இந்த கட்சி இந்த இந்த சட்டையோ இந்த பேண்ட்டோ இந்த குழாவோ முக்கியம் இல்லை. நம்மளோட மானம் முக்கியம். மானம் போச்சுன்னா வாழக்கூடாது. அதுதான் தமிழனோட பண்பாடு. இப்போ இன்னொன்று கிளப்பியிருக்காங்க, இந்த பொங்கலுக்கு 1000 ரூபா கொடுக்கல. 12 மாசத்துக்கு ஒரு பொங்கல் தான் வருது, வருஷத்துக்கு ஒன்று. இந்த 12 மாசமும் 1000 கொடுக்குறது பெருசு இல்லையா? 12,000 பெருசு இல்லையா? என்னப்பா அதை நிறுத்திட்டாங்கப்பா, கொஞ்சம் சொல்லுப்பா. அந்த தாடி வச்ச ஒக்கால ஓடி பணத்தை கொடுத்தா நாங்கள் 1000 2000 கொடுக்க மாட்டோம். ரயில் ஓடுறதுக்கு துட்டு கொடுக்க மாட்டேன்றான், ரோடு போட துட்டு கொடுக்க மாட்டேன்றான், எதுக்கும் கொடுக்க மாட்டேன்றான். ஆனால் இன்னும் வித்தையோ அது என்னது, அது ஏதோ ஒரு ஜீ பூம்பாடுவாங்களே, அது மாதிரி ஒரு காலி டப்பாவை கையில் வச்சுட்டு ஜி பூம்பா ஜங்கன்றாரு. பணம் வருது, உங்களுக்கு அள்ளி கொடுத்துனுங்கிறாரு. எவ்வளோ திட்டம், எவ்வளோ ரோடு போடுறோம். கிண்டியில் கட்டியிருக்குமே ஆஸ்பத்திரி, 2005 அடிக்கட்டு நாட்டினான். மதுரையில் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலு. 5லேருந்து நீங்கள் என்னாச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சா? இன்ன வரைக்கும் ஆஸ்பத்திரி இல்லை. நம்ம ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் முடிஞ்சு 4வது வருஷம். கிண்டியில் ஆஸ்பத்திரி வந்துருச்சா? மதுரையில் நூலகம் வந்துருச்சா? மதுரையில் ஜல்லிக்கட்டுக்கு அரங்கம் வந்துருச்சா? எங்கே பார்த்தாலும் வேலை. 10ஆம் வருஷத்தில் இருக்காங்க பாரு நம்ம பகுதி செயலாளர் ஏழுமலை மாதிரி ஆள்லாம். எந்த சத்தில் போனால் எதாவது நோண்டி இருக்கும், அங்கேயும் வேலை. இதுக்கெல்லாம் யார் அப்பா வீட்டிலேருந்து பணம் வர்றது? அரசாங்க பணம். அரசாங்க பணம், அரசாங்கத்துக்கு ஏது பணம்? அப்போ வரி ஏற்றணும் இல்லையா? அதுக்கு யாரு காரணம்? அதிமுக இப்போ போராட்டம் பண்ணுறாங்க. உதய் மின் திட்டத்தில் கையெழுத்து போடலன்னா கரண்ட் பில்லு நம்ம கண்ட்ரோலு. டெல்லியில் கடை வாங்கிறதுக்காக வரியை உயர்த்திய தீர வேண்டும் என்ற கட்டாயத்தை உருவாக்கியது அதிமுக. அதனால் நான் இந்த பேசுறதுல நான் ஏதோ உங்ககிட்ட கெஞ்சிற மாதிரியும், திமுக ஆட்சி இருந்தால் தான் நான் வாழ்வேன்ற மாதிரியும், நான் செத்தா செத்து போகிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் செத்தா செத்து போகிறேன். அண்ணன் தளபதி இருக்கார், அவரை போய் இப்போ போய் இவனுக்கு நான் அறிமுகம் பண்ணணுமா? உலகத்தில் எங்கே போய் சொன்னாலும் தாத்தா கலைஞரோட புள்ளன்னா அவரை ராஜா மாதிரி வச்சுக்கிட்டு உலகமே காத்துட்டு இருக்குது, சரிதா? உங்கள் சந்ததி வாழணும், உங்கள் சந்ததி வாழணும். ஒரு காலத்தில் நான் சொன்னேன்ல, 8 தக்குச்சின்னு எங்கள் ஆத்தா சொன்னாங்க.
மூண்டு சோறு நைட்டில் 3 சோறில் ஒரு டெவுசா தண்ணி ஊற்றுவாங்க எங்கள் ஆத்தா. காலையில் அது பேர் மோர் சொம்புன்னு சொல்லுவாங்க. காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு ஆகாரம் என்ன தெரியுங்களா? அந்த மோர் சொம்பில் ஒரு சொம்பு நீச்சல் தண்ணி குடிச்சு தான் எஸ்எல்சி வரைக்கும் படித்தேன். நான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன். அந்த படிப்புக்கு எங்கள் தாத்தா கலைஞர் இல்லைன்னா நான் எப்போ டாக்டர் ஆகிருப்பேன். கலைஞர் இல்லை பாருங்கள். பகலில் படித்தேன், ராத்திரியில் வேலை பார்த்தேன், இந்த கையெல்லாம் இழந்தேன். அந்த நீச்சல் தண்ணியில் பட்னியாக படித்தது எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தது தெரியுமா? ஆனால் அந்த கஷ்டத்தை எவனும் உணரவில்லை. எங்கள் தளபதி உணர்ந்தார். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு காலையில் உணவு தந்த ஒரு சரித்திர நாயகன். எல்லாம் கொடுக்குறோம். நான் படிக்கும்போது மினிமம் ஃபீஸ் உண்டு. கார்பரேஷன் ஸ்கூலில் மினிமம் ஃபீஸ் உண்டு. புக்கு எவனும் வாங்கி தர மாட்டான். அந்த மோர் மார்க்கெட் இதில் சென்ட்ரல் பக்கத்தில் அங்கே போய் பழைய புக்கை தேடி வாங்கணும். எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும். நீ படி, எல்லாத்தையும் தரேன் அப்படின்னு சொல்ற உலகத்துல ஒரு முதலமைச்சர் எங்க அண்ணன் தளபதியை விட்டா வேற எவனா இருக்கான்? நான் படிக்கிற காலத்துல சொல்றேன். காலைல சாப்பாடு கிடையாது. மத்தியானம் இந்த சாம்பார் சோறு பெரிய ட்ரம்மில் வரும். அதை தரன்னு ஒருத்தன் எழுப்பான், மூக்க சீந்தி போடுவான், காய்ச்சி ஆப்டர் போட்டு கார்பரேஷன் ஸ்டாஃப் துப்புவான், என்னென்ன வச்சிருப்பான். சுகாதார உணவு எங்கே போட்டாங்க? ஆனாலும் ஃபீஸ் கட்டணும், புக்கு வாங்கணும், யூனிஃபார்ம் எடுக்கணும். இப்போ பால்வாடி பிள்ளைகளுக்கு யூனிஃபார்ம் தராங்க நம்ம தலைவர். இது எவன்டா தருவோம்? அந்த தாயுள்ள அந்த தலைவன் எப்படி இருப்பான்டா? அப்போ அந்த தலைவன் வாழும் காலம் ஃபுல்லாக இந்த நாட்டை ஆளணுமா இல்லையா? கடற்கரையில் தூங்குறாரு நம்ம தாத்தா கலைஞர். 96 வயசு வரைக்கும் இந்த நாட்டுக்காக தானே. சக்கர நாற்காலியில் உட்கார வச்சா கூட தான் தள்ளாடினாலும் இந்த தமிழ் நாடு தள்ளாடக்கூடாது என்று உழைத்த தாத்தாவுக்கு நம்ம அஞ்சலி செலுத்த வேண்டாமா? இப்படியெல்லாம் 71 வயதிலும் நாயாய் உழைக்கிறாரே நம் தளபதிக்கு நம் துணை நிற்க வேண்டாமா? அவர் உழைப்பில் பாதியை பங்கு போடத்தான் நம் அண்ணன் உதயநிதியை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை உணர வேண்டாமா? இப்படிப்பட்ட ஒரு தலைவனை பெற்றிருப்பது நமக்கு பெருமை.